சாப்டரோட ஸ்டார்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நினைக்கிறான், நான் இந்த வாய்டரியம்ல 80,000 ஆண்டுகளா இருக்கேன். ஆனா இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. த ஃபேரி ஆஃப் த வேர்ல்ட் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியணைக்காக கணவனை காயப்படுத்த மற்றவர்களுடன் கைகோர்த்தாய் என நினைத்தபடி ஹீரோ சொல்றான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து திரும்ப வருவேன் என்று. இப்போ உலகத்திற்கு வந்த ஹீரோ இவ்வளவு பெரிய இடத்துல நான் அட்டாச் ஆக பொருத்தமான பர்சனை எப்படி கண்டுபிடிப்பது என நினைக்க, அடுத்த சீன்ல வேறொரு இடத்துல ஒருவன் கீழே அடி வாங்கி கிறக்கிறவனை பார்த்து, யாங்சன் நீ ஒரு சர்வன்ட், என்னிடமிருந்து பெண்ணை அபகரிக்க உனக்கு என்ன தைரியம், அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்திருக்க கூடாது என சொல்ல, பக்கத்துல இருந்த பெண், பிரதர் லிங் நீங்கள் அவனை நன்றாக அடித்தீர்கள், நான் இந்த ட்ராஷை தூக்கி எறிந்தாலும் அவன் என்னை எதிர்பாராத விதமாக அவன் என்னை துன்புறுத்தினான் என சொல்ல, அதற்கு அந்த லிங், இனி நீ என்னுடையவள், இனி உன்னை யாரும் துன்புறுத்த துணிய மாட்டார்கள். இதை மேலிருந்து பார்த்த ஹீரோ, லிங் ஒரு பணக்கார வீட்டு பையன் போல தெரிந்தாலும் அவனது ஃபேமிலி குட்டா இருந்தாலும் இவனது கேரக்டர் சரியில்லை என நினைத்துவிட்டு எனது ரிவெஞ்சை இவனிடமிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் என சொல்லி அவனை நோக்கி செல்ல, அந்த லிங் அங்கிருந்து விலகி செல்ல, ஹீரோ அதை பார்த்து ஷாக்காகி, நான் இந்த இறந்து கொண்டிருக்கும் மனிதனுடன் அட்டாச் ஆக விரும்பவில்லை என கற்றியபடி யாங்சென்னின் பக்கத்தில் ஹீரோ விழுந்தவுடன் ஹீரோ நினைக்கிறான், இவனுடன் ஆல்மோஸ்ட் அட்டாச் ஆகி இருப்பேன் என நினைத்தபடி எழும்போது தவறி யாங்சென்னில் விழ யாங்சென்னுடன் ஹீரோவின் சோல் இணையத் தொடங்கியது. அது மட்டுமின்றி அங்கு யாங்சென் அடி வாங்குவதை வேடிக்கை பார்த்த மக்கள், அந்த யாங்சென்னின் அப்பா அந்த லீ ஃபேமிலியின் ஸ்லேவ் என கேள்விப்பட்டேன் என சொல்ல, இன்னொருவர் அந்த பையனுக்கு இந்த உலகத்தின் ஆழம் தெரியவில்லை என சொல்ல, இன்னொருவர் அந்த பெண்ணிக்கு லீ ஃபேமிலியின் மூத்த மகனுடன் தொடர்பு கிடைத்துவிட்டது, அவள் இனி அதிர்ஷ்டசாலி என சுற்றியுள்ளவர்கள் பேச, அடுத்த சீன்ல ஹீரோ எழுந்து இது ஏன் இப்படியானது என கத்த, முன் சென்ற லிங்கும் அந்த பெண்ணும் ஷாக் ஆகி, நான் அவனை அடித்து அரை உயிராக்கினேன், ஆனாலும் அவனால் எழுந்து நிற்க முடிகிறதா என நினைக்க, அங்கிருந்தவர்கள் கோஸ்ட் என சொல்லி கத்தி, நீ ஹாஃப் டெட் மேன், நீ எப்படி எழுந்தாய் என கேட்க, ஹீரோ அழுதபடி நினைக்கிறான், நான் ஒரு ஜீனியஸை சூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி ரிவெஞ்ச் எடுக்க பிளான் போட்டனே, எல்லாம் வீணாகிவிட்டது, எல்லாம் உன்னால் தான் என லிங்கை பார்த்து சொல்ல, லிங் அதற்கு, உனக்கு என்ன திட்ட என்ன தைரியம், இந்த லெசன் போதாது போல என சொல்லியபடி ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ நான் யாரையும் திட்டமாட்டேன் யூ லிட்டில் பாஸ்டர்ட் என சொல்லி பவரை சேர்த்து ஒரு எனர்ஜி அட்டாக் பண்ண, அதை பார்த்த சுற்றியுள்ளவர்கள் இவன் லாங் லீங்கை பின்னுக்கு தள்ளிவிட்டானா என ஷாக்காக, அடுத்து அந்த லாங் லீங் ஹீரோவை பார்த்து, யூ பஸ்டர்ட், உன் மாஸ்டர் மீது உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா என கேட்டு, பிறகு நான் உன்னை வீழ்த்தவில்லை என்றால் என்னை நான் லாங் லீங் என்றே அழைக்க மாட்டேன் என்று சொல்ல, அதற்கு ஹீரோ உன்னால் முடிந்தால் அடித்துப்பார் என சொல்லிவிட்டு மனதில் வேண்டாம் பலவீனமாக இருக்கிறேன் என நினைக்கிறான். அந்த லாங் லீங் ஹீரோவை ஒரு எனர்ஜி ஓடா ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஹீரோ அதை பார்த்து எனது முழு திறனையும் வெளிப்படுத்தியதால் என்னிடம் எனர்ஜி எதுவும் இல்லை, இந்த அட்டாக்கிற்கு பிறகு நான் வீழ்ந்து விடுவேன் என நினைக்க, அந்த லாங் லீங் பண்ண அட்டாக்கை ஒரு பொண்ணு வந்து தடுக்க, அதை பார்த்த லாங் லீங், ஹேய் லாங் லீவ், நீ அந்த குப்பையை பாதுகாக்கிறாயா என கேட்க, அதற்கு அவன் எனது கிளாஸ்மேட், ஒரு வகுப்பு தலைவியாக கிளாஸ்மேட்டை பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பு என சொல்லி, ஸ்கூல் விதிகளை மீற உனக்கு பயமில்லை என்றால் நீ மீண்டும் முயற்சி செய்யலாம் என சொல்ல, அதை கேட்ட லாங் லீங் ஹீரோவை பார்த்து, சீக்கிரம் இந்த கடனை திரும்ப தருவேன் என சொல்லிவிட்டு செல்ல, லாங் லீங்குடன் இருந்தவள், நீங்க அவனை அப்படியே விட்டீங்க என கேட்க, அதற்கு அந்த லாங் லீங், அவன் இன்று இரவு நடக்கும் ஃபேமிலி மீட்டிங்கிற்கு செல்வான், அவனை கையாள்வது எனது பொறுப்பு என சொல்றான். அடுத்த சீன்ல மயங்கிய ஹீரோவை அந்த பொண்ணு அங்கிருந்தவர்களிடம் அவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, 18 வயது செகண்ட் கிளாஸ் வாரியர், இந்த கல்லூரியிலே மிக குறைந்த பவர் உள்ளவன், ட்ரபிள் மேக்கராக இருப்பது எளிது, ஆனால் நல்ல மானிட்டராக இருப்பது கடினம். இதை கேட்ட ஹீரோ, நான் ஜிங்ஷன் தேசத்தின் எம்பரராக இருந்தேன், ஆனா இப்போது லோ லெவல் என கேலி செய்யப்படுகிறேன் என நினைத்து அவனை தூக்கி சென்றதிலிருந்து எழுந்து எனது ஸ்ட்ரென்த்தை வேகமாக இம்ப்ரூவ் பண்ணணும் என நினைத்தபடி அங்கிருந்து ஓடுகிறான். அடுத்த சீன்ல ஹீரோ மெடிக்கல் ஸ்ட்ரீட்டில் நடந்து செல்லும்போது நினைக்கிறான், நான் இப்போது மிகவும் பலவீனமாக உள்ளேன், நான் முதலில் எலிக்சரை மட்டுமே நம்பி இருக்க முடியும். அடுத்த சீன்ல ஹீரோ, ஒரு வழியாக எல்லாவற்றையும் வாங்கிவிட்டேன், இனி வீட்டுக்கு செல்லலாம் என முதுகில் ஒரு பெரிய பையுடன் சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ அவன் வீட்டிற்கு வந்து அப்பாவிடம் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என சொல்ல, அவனது அப்பா, நம்ம இன்று இரவு உணவிற்கு செல்ல வேண்டும், ஆல்கெமி கில்டை சேர்ந்த மிஸ்டர் லியூ அழைப்பு விடுத்துள்ளார் என சொல்ல, ஹீரோ அதற்கு சரி நீங்கள் தயாரானதும் என்னை அழையுங்கள், நான் பயிற்சி செய்ய போகிறேன் ஹீரோ சொல்ல, ஹீரோ அப்பா நினைக்கிறார், இவனுக்கு என்ன ஆச்சு, வீட்டில் கூடவா பயிற்சி செய்கிறார். அடுத்த சீன்ல அவனது அறைக்குள் அவன் கொண்டு வந்த பையை திறந்து அதில் உள்ளவற்றை பார்த்து, டிராகன் ஹார்ட் கிராஸ், ஸ்னோ லோட்டஸ், கிரவுண்ட் ஃபங்கஸ் ஆகியவை மிகவும் சாதாரணமானவை,
இருந்தாலும் இது எனக்கு போதுமானது என நினைத்து கீழே உட்கார்ந்து அவனது ஸ்பிரிச்சுவல் ஃபயரை கையில் எடுத்த ஹீரோ, ஒரு காலத்தில் என் ஸ்பிரிச்சுவல் ஃபயர் முழு காட்டையும் மூடுமளவுக்கு இருக்கும். இப்போது இவ்வளவுதான் உள்ளது. சரி, இப்போது இதை கூடிய விரைவில் ரிஃபைன் பண்ணுவது முக்கியம் என நினைத்து அவனுடைய நெருப்பால் அந்த மூலிகைகளை ரிஃபைன் செய்து, அதன் பிறகு ஹீரோ அதற்கு ப்ளூ ஸ்கை அண்ட் ஒயிட் கிளவுடையும் பயன்படுத்தி அந்த எலிக்சரை உருவாக்கி அதை எடுத்துக்கொண்டதும் ஹீரோ 4th லெவல் வாரியர் ஆகிவிட்டான். ஹீரோ பிரேக் த்ரூ செய்ததில் வந்த அதிர்வு காரணமாக ஹீரோ அப்பா கிளீன் செய்த இடம் மீண்டும் தூசிப்படிய ஹீரோயிடம் சென்று, உனக்கு மீண்டும் அடிவாங்கும் போல இருக்கா என கேட்க, ஹீரோ அதற்கு, அப்பா நான் ஒன்று சொல்ல வேண்டும் என சொல்ல, ஹீரோவின் அப்பா ஹீரோவை அடிக்கிறார். அடுத்த சீன்ல லீ ஃபேமிலிஸ் டின்னர் ஹாலை காட்டுறாங்க. அங்கு ஹீரோவும் அவனது அப்பாவும் உள்ளே வரும்போது அங்கிருந்தவர்கள் யாங் சென் சீக்கிரமாக அகாடமியிலிருந்து நீக்கப்படுவான். அவனது தந்தை கஷ்டப்பட்டு அவனை டியான்சிங் அகாடமியிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவன் அங்கு எதையும் கற்றுக்கொள்ளவில்லை எனவும், குப்பை எப்போதும் குப்பைதான் எனவும் புரளி பேச. இதை கேட்டு ஹீரோவின் அப்பா கோபமடைய, ஹீரோ அதற்கு, பரவாயில்லையப்பா, அவர்கள் வெறும் புல்லீஸ்தான், இதற்காக நீங்கள் கோபமடைய வேண்டாம் என சொல்லிக் கொண்டிருக்கும்போது யங் மாஸ்டர் லீ என சத்தம் கேட்க ஹீரோவும் அவனது அப்பாவும் திரும்பி பார்க்க அந்த லீ உள்ளான். ஹீரோவின் அப்பா அந்த லீயை பார்த்து கிரீட்டிங்ஸ் மாஸ்டர் லீ என சொல்ல, அவன் ஹீரோவின் அப்பாவை பார்த்து, அங்கிள் யாங், உங்களுடைய மகனுக்கும் யாவோ ஷ்வேவர்க்கும் இடையிலான எங்கேஜ்மெண்ட்டை முறித்துக்கொள்ள அனுமதியுங்கள் என கேட்க, அதற்கு ஹீரோவின் அப்பா, அவர்களுக்கு திருமணம் நடக்கவிருந்தது, அது என்ன ஆச்சு என கேட்க, அதற்கு அந்த யாவோ ஷ்வே, அங்கிள் யாங், உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா, நீங்கள் ஒரு சர்வெண்ட், அதோடு உங்கள் மகன் ஒரு ட்ராஷ், என்னை திருமணம் செய்ய உங்கள் மகனுக்கு தகுதியில்லை என சொல்ல, பக்கத்திலிருந்த மொட்டை அவன்தான் அந்த யாவோ ஷ்வேவின் அப்பா யாவோ ஷியாங் சொல்றான், லாவோ யாங், உனக்கு கொஞ்சமாவது சுய அறிவு இருக்க வேண்டும். உன் மகனைப் போன்ற ஒரு குப்பை எனது லிட்டில் ஸ்னோவியிற்கு தகுதியற்றவன் என சொல்ல, ஹீரோவின் அப்பா அந்த மொட்டையின் சட்டையை பிடிக்க, அதற்கு அந்த லீயோ, இன்னும் இதை செய்ய வேண்டுமா, நீ யார் என்பதை மறந்துவிடாதே என சொல்லி ஹீரோவின் அப்பாவை அடிக்க வர, ஹீரோ அந்த லீயின் கையை தடுக்க, அந்த லீ கத்திரான், நீ என்னை எப்படி தடுக்கலாம், நீ சாக விரும்புகிறாயா என கேட்டுவிட்டு ஃபாலிங் ஸ்டார் ஃபிஸ்ட் எனும் அட்டாக்கை செய்ய, ஹீரோவும் சிரிப்புடன் அந்த அட்டாக்கை தடுக்க, ஸ்டாப்